அந்த மக்களை பத்தி கொச்சைப்படுத்துவது, குடித்து விட்டு தூங்குகிறார்கள், குடித்து விட்டு படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள், மலம் மாறுபவர்கள், சகதி, இதெல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் சட்டப்பிரகாரம் நடவடிக்கை எடுப்பேன். சட்டத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அந்த போன லேடியில வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் காங்கிரஸ்ல உறுப்பினர் கார்டு தான் கொடுக்க சொல்லுங்க. உறுப்பினர் கார்டு அவங்க காங்கிரஸ்ல இருக்கான்னு கொடுக்க சொல்லுங்க. கார்பரேஷன்ல இருக்கிற கான்ட்ராக்டர் நீங்க தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ஸோட பேச நான் எப்படி எடுக்க முடியும்? அதான் சொல்றேன், நீதிமன்றத்துல கொடுக்க வேண்டியதானே. நீதிமன்றத்துல போய் கொடுங்க, வழக்கு தொடருங்க. எவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது உங்களை குறிவைக்கிறதுக்கு காரணம் என்ன? குறிப்பாக அவருக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. நான் மாநில தலைவரா இல்லைன்னா அவருக்கு வேண்டி மனு ஒருத்தரை கொண்டு வரதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல முயற்சி தான். தெரியுமா சார்? டெல்லி தலைமை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தெரியாது. என்ன இப்ப என்னை எடுத்துட்டா எல்லா அலிகேஷனும் சொல்லி எல்லாம் இல்லாத பத்தெல்லாம் ஏன் பேசுறாரு? அவருக்கு வேண்டிய மனு ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வைக்க எல்லா முயற்சியும் பண்றாரு. இது திட்டம், செயல் திட்டம். அது அந்த செயல் திட்டம் வெற்றி பெறட்டும். வாழ்த்துக்கள். மேலிட பொறுப்பாளர்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும் நடக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களுக்கும் தெரியும், டெல்லியில் உள்ள தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல உங்களுக்கு வந்து எல்லா சதியும் சொல்லுவாரு, எல்லா திட்டமும் தீட்டுவாரு. ஏன் இவ்வளவு காலம் அமைதியா இருந்தாரு? எல்லாம் பேசுவார். இதை விட நிறைய பேசியிருக்காரு. இந்தியாவையே நான் தான் முடிவு பண்றேன்றாரு, எல்லா தொழிலையும் நான் தான் முடிவு பண்றாரு, எல்லாம் பேசுவார். அவர் ஹிடன் அஜெண்டா அட்டாக் பண்ணணும். இது மூலியமா ஏதாவது கிடைச்சதுன்னா காய் நகர்த்தி அகற்றிட்டு அவருக்கு வேண்டிய மாணவரை கொண்டு வரணும்னு முயற்சி. நான் கூட சொல்ல, இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, இவருடைய என்ன ஹிடன் அஜெண்டா என்னன்றத சொன்னாங்க. அதனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் தான் கண்டிச்சிருக்கேனே. இதை யாரும் அனுமதிக்கலையே. காங்கிரஸ் கட்சி இதை கண்டிக்கிறது, காங்கிரஸ் கட்சி இதை அனுமதிக்கவில்லை. தலைவராகிய நான் இதை கண்டிச்சிருக்கிறேன். அதனால அவருடைய செயல் திட்டத்தை அவர் நிறைவேற்றிருக்கிறார். அது என்ன திட்டி அவருக்கு நிறைய பணம் கிடைக்குதுன்னா வாழ்த்துக்கள், நிறைய பணம் சம்பாதிக்கிட்டோம். திருவள்ளூர் எம்பியா இருக்கிறது அவருக்காக எனக்கு அதெல்லாம் தெரியாது.